மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை இந்த புத்தகத்தில் நியமம் 1 பார்த்துட்ருக்கோம். ஒரு நாளில் எந்த நேரத்தில் நாம் தியானம் பண்ணுறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மாஸ்டர் சொல்லிட்டு வராங்க. மகாத்மாக்களினுடைய கருத்துப்படி வெப்பம் குளுமை இது ரெண்டுமே சந்திக்கக்கூடிய தருணமான சந்திகதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் வழிபாட்டிற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுறது. காரணம் என்ன அப்படின்னா, வெப்பத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த நேரம் ஒரு இயற்கையோடைய சமநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய இறுதி லட்சியம் என்ன? அந்த மையத்தை அடையிறது, மூல முதலை அடையிறது. அப்போ அந்த நிலைங்கிறது ஒரு சமநிலை வாய்ந்த ஒரு தன்மையாக கருதப்படுற ஒரு நிலை. அப்போது அதுக்கு நாம் தியானம் செய்யக்கூடிய அந்த காலத்தை, அந்த நேரத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறதும் அந்த நேரமும் ஒரு சமநிலை வாய்ந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த வெப்பத்திற்கு எதிராக வரக்கூடிய இந்த நேரத்தை பரிந்துரை பண்ணுறாங்க. அதாவது வெப்பமும் இல்லாமல் குளுமையும் இல்லாமல் ஒரு சமநிலை வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படக்கூடிய இந்த சந்திகதி அப்படிங்கிற அந்த நேரம். இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு தியானத்தை, ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் இந்த தியானத்தை நாம் ஆரம்பிக்கும் போது அதுவே நாம் அடைய வேண்டிய இறுதி இடத்துக்கு மிகவும் ஒத்ததாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தது நண்பகல் நேர சந்தியாவை பற்றி சொல்கிறாங்க. அதாவது மத்தியான நேரத்தில் செய்யக்கூடிய அந்த தியானமும் சிறப்பு வாய்ந்தது. அப்போது இதை பற்றி மகாத்மாக்களும் ஞானிகளும் என்ன வலியுறுத்துகிறாங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்கன்னா, இந்த மத்தியான நேரத்தில் சூரிய கதிர்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நேரடியாக இருக்குது. அப்போ அதிகமான வெப்பம்ங்கிறது அந்த நேரத்தில் ஒரு நிலவக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த ஒரு வெப்பம் இருந்தாலும் ஆரம்ப நிலையிலேருந்து, அதாவது மூல முதல்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த இயற்கையினுடைய நிரந்தரமான வெப்பமும் இதோடு சேர்ந்துருக்கு. அதாவது சூரிய கதிர்களினுடைய அந்த வெப்பத்தோட இயற்கையினுடைய நிரந்தரமான வெப்பமும் இதில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதாவது மறைமுகமாக அந்த ஸ்தூல வெப்பத்தின் மூலமாக, சூரிய கதிர்களினுடைய அந்த ஸ்தூல வெப்பத்தின் மூலமாக நாம் மூல சக்தியோட நம்ம இணைச்சிக்கிட்டு ஒரு நெருக்கத்தை அடையிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த மூல சக்தியோட நம்ம இணைச்சிட்ருக்கிற அந்த நேரம்ங்கிறது எது வரைக்கும் தொடருதுன்னா, வெப்பம் குறைய ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்குது. அந்த நெருக்கம்ங்கிறது தொடருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏற்பட்ட அந்த தொடர்பினுடைய சுவைங்கிறது அடுத்த வரக்கூடிய அந்த நேரங்களில் அப்படியே தொடருது நமக்கு. இதனால தான் ஞானிகள் பகல் நேரத்தில், அதாவது நண்பகல்லையும் நாம் இந்த சந்தியா அப்படிங்கிற இந்த வழிபாடு தியானம் இதை செய்யறதுக்கு அறிவுறுத்துகிறாங்க அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது இந்த சூரிய கதிர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நாம் சூட்சுமமான விதத்தில் நாம் கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு விளக்கமாக இருக்குது. ஏன்னா உச்சி வேளையில் அந்த சூரியனுடைய கதிர்கள் அப்படிங்கிறது ஒரு செங்குத்து கோடாக நேராக நமக்கு வருது. அப்போது அந்த மாதிரி வர்றது தான் அந்த நெருக்கத்தினுடைய ஒரு காரணமாகவும் அதனுடைய ஒரு பலனும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன்கிட்டேருந்து வர்ற மாதிரி நமக்கு தெரியக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இயற்கையினுடைய நேரடியான வெப்பம் கிடையாது. சூரியன்கிட்டேருந்து வர்றது மாதிரி தோன்றக்கூடிய அந்த வெப்பம்ங்கிறது உண்மையிலேயே துகள்களினுடைய வெப்பம். அப்படிங்கிறதுனால தான் நாம் நண்பகல் நேரத்தில் தியானம் செய்யும்போது நம்மளுடைய சிந்தனை நம்மளை அறியாமலேயே அந்த மையம் அல்லது மூல ஆதாரத்தோட நமக்கு தொடர்பில் ஏற்படுது, அதோடு நாம் கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது நண்பகல் நேரத்தில் நாம் தியானம் செய்யும்போது அந்த ராக்கெட் வேக உந்துதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. இப்போது அடுத்தது நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் ஏன் நண்பகல் நேரத்தில் செய்யக்கூடிய அந்த தியானத்தை அவசியம்னு சொல்லலை அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா,
என்னதான் இயற்கையினுடைய வெப்பம் அப்படிங்கிறது அந்த மத்தியான நேர காலகட்டத்தில் அதிகமாக இருந்தாலும் சூரிய கதிர்களினுடைய வெப்பம் அப்படிங்கிறதும் சேர்ந்து நிறைய இருக்குது. அந்த வெப்பம்ங்கிறது ஒரு ஸ்தூல வெப்பமாக சொல்கிறாங்க. அந்த ஸ்தூல வெப்பம்ங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நாம் மத்தியான நேரத்தில் செய்யக்கூடிய அந்த ஒரு தியான முறையை அவசியம் என கருதுவதில்லை அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதாவது தியானம் அப்படிங்கிற ஒரு செயல்முறை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இப்போ என்னால் காலையில் செய்ய முடியல, மத்தியானம் தான் செய்ய முடியுது, அந்த நண்பகல் வேலையில் தான் செய்ய முடியுது அப்படின்னும் போது அந்த மத்தியான நேரத்தில் செய்யக்கூடிய தியானத்துலேயும் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். அதாவது அந்த நிலையோட ஒரு தொடர்புங்கிறது நமக்குள்ளே உருவாகும். ஆரம்ப நிலையில் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு இணைப்பு போதுமானது. ஆனால் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் தீவிரமான பயிற்சி பண்ணுற தீவிர அபியாசிகள் சூட்சுமமான நிலையில் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறது. அப்போ அந்த சூட்சுமமான நிலைங்கிறது அதிகாலை வேளையில் நாம் தியானம் செய்யும்போது தான் அந்த ஒரு இணைப்புங்கிறது நமக்குள்ளே உருவாகும். அப்போது நண்பகல் வேலையில் செய்யக்கூடிய தியானம்ங்கிறது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறதுல தப்பில்லை அப்படிங்கிறத மாஸ்டர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கணக்குக்கு நமக்கு ஒரு விடை தெரியணும் அப்படின்னும்போது அந்த விடையை நாம் முன்கூட்டியே ஒரு யூகம் செய்வோம் இல்லையா? இந்த ஆன்சராக தான் இதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அந்த கணக்கை நாம் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே நாம் ஒரு விடை அப்படிங்கிறத ஒரு யூகம் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மெய்ப்பொருளை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த இறுதி லட்சியம். அப்போது அதுக்கு ஆரம்ப கட்டமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஒரு மங்கலாக அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் அதை நாம் முதல்ல ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த மங்கலான தன்மையிலேயே நாம் கடைசி வரைக்கும் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ அதுக்காக தான் நாம் அடுத்த கட்டத்தில் நாம் முன்னேறணும். ஆரம்ப நிலையில் அந்த மத்தியான வேலை தியானம்ங்கிறது நமக்கு போதுமானதாக இருக்கலாம். அதுலேயே நமக்கு ஒரு இணைப்புங்கிறது நமக்கு உருவாகலாம். ஆனால் இன்னும் நம்ம சூட்சுமமாக அந்த இணைப்போடு நாம் அந்த முதலோடு நம்ம ஒரு இணைப்பில் இருக்கணும் அப்படின்னும் போது காலை வேலையை நாம் தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அப்போது அந்த இறுதி நிலையை நாம் அடையும் போது அந்த ஒரு நிலைக்கு நாம் சூட்சமமாக முன்னேறி போகும்போது இதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிலைகள் எல்லாமே நமக்கு மறக்கப்பட்டு விடுது அப்படிங்கிறதையும் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.